Hallelujah. Hallelujah. Amen. Jesus is great. Our God is a great God. Amen. யாவரையும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம், மலை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதும் மாறாதவராக போதுமானவராக இருக்கிறார். எல்லாமுமே மாறினாலும் மறைந்தாலும் நம் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை, மறைவதில்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இந்த ஆராதனையை இந்த நேரத்திலும் கூட ஒன்று சேர்ந்து ஆரம்பிப்போம். கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் விதமாக கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் கிருபை தந்திருக்கிறீர். இந்த பெரிய பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் தேவன், எங்கள் ராஜா. இதை அறிக்கை செய்கிறோம். நீர் உன்னதமானவர், உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர், எப்பொழுதுமே எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு முன்பதாக பணிந்து எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கையில் கூட உண்மையோடும் ஆவியோடும் உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தையே உயர்த்த கிருபை தாரும் அப்பா. Lord, enable us to worship in spirit and in truth, O Master, for you are holy and you are marvelous and you are wonderful and you deserve all the praise, the glory and the honor, Master. We bow ourselves to you and completely submit to your reign and rule. Thank you, Jesus, for your presence. Thank you, Holy Spirit, for your marvelous presence, for you are the one who would enable us to worship our Lord and our God. நன்றி தேவனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த திருவிருந்து ஆராதனையிலும் கூட நம்ம எல்லாருமாக மனமாற நாம் ஒவ்வொருவருமாய் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம். சகோதரி ஜெயாவும் நட்டாஷாவும் நம் மத்தியில் இந்த தொழுகை நேரத்தை நடத்துவார்கள். நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. உயிருள்ள தேவனே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். உயிரோடு எழுந்த தேவனே, எங்களை தூக்கி எப்பொழுதும் எடுக்கிற தேவனா இருக்கிறீர். அதுக்காக நன்றி சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். இந்த வேலை நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லோரும் கைகளை தட்டி சந்தோஷமாக அவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah.
கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த வேலையில சுவாமி நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். யூ ஆர் ஹோலி, யூ ஆர் ஹோலி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். யூ ஆர் வர்தி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. முழு மனதோடு தேவனை பார்த்து நம்ம துதிப்போமா? எல்லாரும் தேவனை நோக்கி இந்த வேலையில இந்த துதி ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை சோஸ்தரிப்போமா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் பெரியவர். யூ ஆர் மேஜஸ்டி. ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். நீர் கிருபையின் தேவன், மகிமையின் தேவன், உன்னத தேவன். அங்கே எங்கிருந்து உம்மை துதித்தாலும் அந்த இடத்துல உண்மையான முழு மனதோடு உம்மை துதிக்கும் போது அந்த இடத்துல நீர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் இதயத்தை மாத்திரம் பார்க்கிற தேவனா இருக்கிற அதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த நேரத்துக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Majesty.
துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, துதிக்கிறோம். உம்மை பணிந்து தொழுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில தாழ்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை, மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல அதிகாரங்களும் உடைய தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. சர்வ லோகத்தின் அதிபதியை சோஸ்தரிக்கிறோம். இந்த வேலையில எங்களை நாங்கள் பணிந்து மண்டை வருகிறோம் சுவாமி. அல்லேலூயா. குணந்தவர்களாய் ஆண்டவர்கிட்ட இந்த சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வேலை நம்ம பக்கத்துல அவர் நிக்கிறார், அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி சுவாமி.
அல்லேலூயா. நன்றி தேவனே, உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை துதித்து உம்மை தொழுது உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதே. எல்லாருமாக சேர்ந்து சற்று நேரம் நம்ம ஆண்டவரை தொழுது ஆராதிப்போம். எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள், 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 ஸ்தோத்தரியுங்கள். எங்க இருந்தாலும் கூட நீங்கள் நாம் இந்த நேரத்துல எல்லாருமாக ஆண்டவரை உயர்த்துவோம், போற்றுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Let us all celebrate and rejoice in the Lord and worship Him. Just praise Him and say, Hallelujah, Lord. Hallelujah. May your name be magnified. May your name be glorified and honored, Lord. நன்றி தேவனே, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், தோத்திரிக்கிறோம், தோத்திரிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் புகழும் உமக்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தேவனே, நன்றி, 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 நன்றி தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், தோத்திரம், 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 தோத்திரம். நீரே எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தரப்பா, நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், மேன்மையானவர். சகலமும் உம்முடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, சகலமும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டதாக காணப்படுகிறது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உம்மை துதித்து உம்மை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்வீரப்பா. உமக்கே புகழ் உண்டாகட்டும், ஸ்துதி உண்டாகட்டும், தோத்திரம் உண்டாகட்டும். May your name be praised, may your name be worshipped and honored and exalted, Lord. Hallelujah. Be lifted up, Master. Be exalted, be praised, Lord. Be worshipped, Lord. We join together, Master, with all the believers in the world and in our nation to rejoice and celebrate this day, that this is the day that the Lord has made, and we will rejoice and glorify your name. Hallelujah. Thank you, Father God. நன்றி தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளில் கர்த்தர் எல்லாருமாக சேர்ந்து ஸ்தோத்திரித்து துதித்து உம்மை தொழுது உம்மை மனதார உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்பா, நீர் ஒருவரே பாத்திரர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். நீர் ஒருவரே போதும் என்று சொல்லுகிறோம், நீர் ஒருவரே வேண்டும் என்று சொல்லுகிறோம். Lord, we worship you and we want to just tell you, Father God, that we love you, Lord. We love you, Master, and we want to, Lord, in every way trust you, obey you, walk in your ways, O Lord, and live for your praise and glory alone, O Master. We just dedicate ourselves to you, Father God, and Lord, we want to pray that your name would be honored. Hallelujah. நன்றி தேவனே. இந்த நேரத்திலும் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீ தாமே தொடர்ந்து நடத்துவீர் தேவனே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், எங்களுடைய குடும்பத்தில் நிறைவேறட்டும், எங்களுடைய சமுதாயத்தில் நிறைவேறட்டும், எங்களுடைய சபையில் நிறைவேறட்டும், எங்களுடைய தேசத்தில் நிறைவேறட்டும். உம்முடைய நாமமே மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை தாரும். எல்லா காரியத்திலும் அப்பா உமக்கு பணிந்து வரவும், உமக்கு கீழ்ப்படிந்திருக்கும் நீர் கிருபை கொடுப்பீர் தேவனே. நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you would give us a heart that would obey you, Master, always trusting you, always honoring you and pleasing your name alone, doing your will alone, oh Father. Thank you, Jesus, for this is the reason you created us, Lord, to be yours and for your glory alone, Master. And so we pray, Father, that we'd walk with you, we'd honor you, and we'd magnify you. Thank you, Jesus. அப்பா, நன்றி ஆண்டவரே. நீ தொடர்ந்து நடத்தும் அப்பா. இந்த காலங்களில் விசேஷித்த விதத்தில் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்வீர். எங்கள் தேசத்துக்கு நீ தந்து வருகிற நன்மைகள் ஈவுகளுக்காக நன்றி அப்பா. இந்த கொடிய காலங்களில் கூட, நெருக்கமான இந்த காலங்களில் கூட நீர் செய்து வருகிற கிரியைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் தொடர்ந்து தேவனே நடத்தும் அப்பா. அநேக காரியங்களில் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் முன்னேற்றங்களை பார்க்கிறோம் அப்பா. இந்த வியாதி கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் வியாதி அதிகமாக பெருகாதபடிக்கு நீர் காத்து கொண்டீரப்பா. குறைந்து வருகிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறீர். தொடர்ந்து கர்த்தாவே நீர் ஆதரிப்பீரப்பா, ஆசீர்வதிப்பீரப்பா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே இது முற்றிலுமாய் மறைந்து போக நீர் கிருபை கொடுப்பீர். நீர் வழி நடத்துவீரப்பா. நீர் ஒருவர் தான் ஆதாரம், நீர் ஒருவர் தான் எங்களுடைய நம்பிக்கை அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே விடுதலை வெற்றியை கொடுக்க முடியும் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் கர்த்தாவே அதிகமாக கர்த்தாவே சிரமப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும்
வேண்டும் அப்பா. நீர் ஒத்தாசை அடைக்கலமாக இருக்க வேண்டும் அப்பா. ஆம் கர்த்தாவே, ஒருவருக்கொருவர் நாங்கள் துணையாயிருக்க ஆதரவாயிருக்க நீர் கிருபை தந்திருக்கிறீர். இதற்காக உமக்கு நன்றி. இந்த காலங்களில் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே நாங்கள் எழுந்து அநேகருக்கு தேவனே அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருக்க நீர் கிருபை கொடுக்கும்படியாக இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். Father, we pray that amidst all this, Lord, virus, Lord, that spread all over the world and even in our nation, you've always guarded us and kept us, Lord. For that we want to thank you, Father God. We want to thank you for the favor that you have shown upon our land, Master. And we pray, Father, that continue to bless our nation. We pray, Father, that even as the Lord spread of the virus has not been so widespread, we pray, Father, that Lord, even in these days, Lord, it is diminishing. We want to thank you, Father God, for your hand. We want to thank you for your power. And we pray, Father, that Lord, continuously you'd work in our nation, Master, such that, Lord, this virus epidemic, Lord, pandemic would completely be wiped out, Lord. We'd be completely gone in Jesus' name. And Lord, we want to pray that your name would be declared, your name would be honored, your name would be praised, O Lord. And together we join with all the others to worship you and exalt the name of the Lord our God. We exalt you, Lord. We praise you, for you are greater. You are glorious, Lord. And you are marvelous and you are sovereign. And you would, Lord, guard us and keep us, Master. Thank you, Father. நன்றி தேவனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா அதிகாரமும் ஆட்சியும் உம்முடைய கைகளில் தான் இருக்கிறதப்பா. அதனால கர்த்தாவே, நாங்கள் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம் அப்பா. இந்த நாட்களில் தொடர்ந்து நீர் கிரியை செய்வீர், நீர் தொடர்ந்து நடத்துவீர், நீர் தொடர்ந்து ஆதரிப்பீர், ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும், எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒரு சபையாவது சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும், ஊழியர்கள் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும், தலைவர்கள் மூப்பர்கள் சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். எல்லாருக்கும் தேவனே உற்சாகமான ஆவியை கொடுப்பீரப்பா. வைராக்கியத்தோடு வாஞ்சையோடு தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பாதங்கள்ல தரித்திருக்கவும் காத்திருக்கவும் உம்மின் மூலமாய் தொடர்ந்து எல்லா காரியங்களையும் செயல்படுத்தவும் நீர் கிருபை கொடுப்பீர் தேவனே. ஊழிய காரியங்கள் ஒருபோதும் குன்றி போகாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த நெருக்கமான காலங்களின் மத்தியில நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே எப்படியெல்லாம் உமக்கு பணி செய்ய முடியுமோ நீர் கற்றுக் கொடுப்பதோடு கூட எங்களை பயன்படுத்துவீர். விசேஷித்த விதத்தில் அப்பா, விசேஷித்த விதத்தில் வரும் காலங்கள்ல கர்த்தாவே ஊழியங்கள் தொடர்ந்து செழிக்கவும் உம்முடைய நாமம் தொடர்ந்து மேன்மைப்படவும் மகிமைப்படவும் இடத்துல தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். Father, we want to pray that you continue to bless all of our churches, Lord. All the churches in our land would continue to flourish, Lord. Lord, the workers, the ministers, the leaders, everyone would be strong and fervent for you, Master. No one would ever get discouraged or disheartened. Everyone would be strong in the Lord, encouraged by the power and presence of the Holy Spirit, Master. So that, Lord, we'd always, Lord, always, Master, in every way, Father God, be fervent for you, be zealous for you, Master. And these days, Lord, we pray that the ministries too, Father God, though we are not able to do much, yet, Lord, whatever we can do, we pray, Father, that you continue to use us to encourage and build others, Lord. And especially we pray that, Lord, even in the coming days, Master, every ministry would continue to flourish and bear forth much fruit for your glory and praise alone, O Father. Thank you, Jesus. நன்றி தேவனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தியும் அப்பா. வியாதியுற்றோர் ஒவ்வொருவரையும் சந்தித்து நீர் சுகம் தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர், ஆரோக்கியம் கொடுப்பீர் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி காத்துக்கொள்ளும் அப்பா. சரீரத்திலேயா, ஆவியிலேயா, ஆத்மாவிலேயா பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஊக்குவியும், உற்சாகப்படுத்தும் அப்பா, தைரியப்படுத்தும். கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க கிருபை தாரும் அப்பா. Father, we pray that, Lord, you would, Lord, heal everyone who is not well, Master. And Lord, I want to pray that, Lord, everyone would be strong and fervent for you, especially, Father God, in the physical side too. That, Lord, whoever is, Lord, weak and, Lord, in ill, oh Master, I pray, Father, that, Lord, everyone would receive healing. In Jesus' name, by your power, Father God, right now, Father God, you touch and restore everyone
in Jesus' name, Master. And I pray, Father, that Lord, you continue to be with them and watch over them, Master. And Lord, everyone would be continuously, Lord, waiting in your presence, trusting you alone, Master. No one would ever get discouraged or disheartened by anything, but they would be always, Lord, be rested in you, knowing that my God is always with me. Hallelujah. May the joy of the Lord fill everyone's life, Lord. Everyone with the joy of the Lord. Hallelujah. Oh, how wonderful and glorious you are. And you are enough for us, oh Father. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த நேரத்திலும் அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், ஆட்கொண்டு நடத்தும் அப்பா. உம்முடைய அன்பின் பாதங்களில் தத்தம் செய்கிறோம். நீர் ஒருவரே மேன்மைப்படுவீர், மகிமைப்படுவீர். உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக வேத பாகம் நம்ம வாசிக்க கேட்போம். இந்த வேத பாகம் வாசிப்பதற்கு நம்ம மத்தியில சகோதரி அன்னமாலும் சகோதரி எலிசபெத் பாலும் வாசிப்பார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிப்பார்கள். வேத பாகம் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்போம். Luke's Gospel, chapter 22, verses 14 to 20. We will now have the scripture read to us. Amen. இன்று வாசிக்கப்படியான கொடுக்கப்பட்ட வேத பாடம் லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 20 முடிய. வேலை வந்தபோது அவரும் அவர்களோடும் கூட 12 அப்போஸ்தலருமான பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன் உங்களோடு கூட இந்த பாஸ்கா புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறுமானால் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள் பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவு தான் திராட்சை பலரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூர்ந்தபடியே இதை செய்யுங்கள் என்றார். புரோஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இதை பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது, என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை இருக்கிறது என்றார். ஆமென். The Bible reading for today is taken from the book of Luke, chapter 22, verses 14 till 20. When the hour came, Jesus and his apostles took their places at the table. He said to them, I have really looked forward to eating this Passover meal with you. I wanted to do this before I suffer. I tell you, I will not eat the Passover meal again until it is celebrated in God's kingdom. After Jesus took the cup, he gave thanks. He said,
take this cup and share it among yourselves. I tell you, I will not drink wine with you again until God's kingdom comes." When Jesus took bread, he gave thanks and broke it. He handed it to them and said, "This is my body. It is given for you. Every time you eat it, do this in remembrance of me." In the same way, after the supper, he took the cup. He said, "The cup is the new covenant in my blood. It is poured out for you." Ends the reading of his words. Amen. அன்பானவர்களே, ஆண்டவர் சத்தியத்தை ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிப்போம். நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளங்களை திறந்து வைப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய ஜீவ வசனத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு அப்பா மன்னாவாய் காணப்பட கிருபை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் போஷித்து நீர் உடுத்து வைத்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றேன் அப்பா. நீரே தேவனே, ஆசீர்வதியும், வார்த்தையை அபிஷேகியும், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் கர்த்தாவே நீர் தாமே ஒவ்வொருவரோடும் பேசுவீரப்பா, வெளிப்படுத்துவீர். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. எங்கிருந்து வருகிறது என்றால், ராஜா நம்மை அழைக்கிறார். இந்த தேசத்தின் ராஜா நம்மை ஒரு விருந்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்வோமே. நம்ம இந்த விருந்துக்கு அழைக்கிறார்னாக்கா அது நித்தமாகவே ஒரு சிறந்த ஒரு விருந்தாகத்தான் இருக்க வேண்டும். அது சிறந்த விருந்து மாத்திரமல்ல, ஆனால் முக்கியமான ஒரு விருந்து. If the king is inviting us for a meal, then it must be a very special meal, and not only that, it must be a very very important one. So அப்போ அந்த விருந்துக்கு நம்ம ஆயத்தமா போகிறோம்னாக்கா நம்ம எல்லாருமே எவ்வளோ கவனமா, எவ்வளோ ஜாக்கிரதையா, சரியா உடுத்தி இருக்கிறோமா, சரியா நம்ம எல்லா காரியங்களையும் ஏறெடுக்கிறோமா, சரியான நேரத்தில் நம்ம போகிறோமா, எல்லாம் நம்ம ஆயத்தத்தோடு அந்த விருந்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அந்த அடிப்படையில தான் நம்மை நம்முடைய ராஜா விருந்துக்கு அழைத்தவராக இருக்கிறார். அது அவருடைய விருந்து. This is the king's banquet, and he has invited us for this dinner. அன்பானவர்களே, ராஜா நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு ராஜா தம்முடைய விருந்துக்கு நம்மை அழைத்தவராக வேதாகமத்தில் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த முதல் விருந்தை சீடர்களோடு கூட தான் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த விருந்து எல்லாருக்குமே அளிக்கப்பட்ட ஒரு விருந்தாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். The first dinner, the first banquet was just with the disciples. He has it with the disciples as a model dinner for everyone to celebrate this dinner. And therefore we are also participants. We are also in every way invited for this dinner. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கூட இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அதனாலதான் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த விருந்துல ஆண்டவர் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்கிறதை பார்க்கின்றோம். அந்த விருந்து எங்க நடக்கணும், யாரு இந்த யாருடைய வீட்டுல இந்த விருந்து மேலறையில நடக்கணும், அதனுடைய நேரம், எல்லா சமயம், எல்லா ஆயத்தம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏறெடுத்து முன்னதாகவே இதெல்லாவற்றையும் செய்து வைக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சீடர்களை பயன்படுத்தினார் அந்த மேலறைக்கு சென்று அதையெல்லாம் கவனித்துக் கொள்ளும்படியாக. ஆனால் இந்த ஏற்பாடு எல்லாம் முன்னதாகவே அவர் ஏற்பாடு செய்து வைத்து சரியான விதங்கள்ல ஒவ்வொரு காரியத்தையும் ஏறெடுத்து செய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்படின்னாக்கா ஆண்டவர் இதை எதிர்பார்த்தவராக இருக்கிறார். முன்னதாகவே பஸ்கா பண்டிகையின் தினத்துல அவர் சீடர்களோடு இந்த விருந்தை, கடைசி விருந்தை அவர் அனுசரிக்க வேண்டும் என்று அவர் அந்த எதிர்பார்த்தல் அது அவருக்கு இருந்ததோடு கூட அந்த ஆசை இருந்தது, அந்த வாஞ்சை இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். அதனாலதான் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கின்றோம், அவர் இந்த விருந்தை குறித்து மிகுந்த வாஞ்சை கொண்டவராக, ஆசை கொண்டவராக, விருப்பம் கொண்டவராக இருந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். இந்த விருந்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் வாஞ்சிக்கிறேன், மிகவும் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம்.
அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இயேசு கிறிஸ்து இந்த விருந்தை முன் குறித்து வைத்திருந்தார். இந்த விருந்தை வந்து அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த விருந்துக்கென்று அழைக்கிறார். இந்த விருந்துக்கென்று அவருடைய ஆசை விருப்பத்தை அவர் தெரியப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார்? ஏன் தெரியுமா? ஆண்டவர் வந்து நம்மை அந்த அளவுக்கு நேசிப்பதினால், அந்த அளவுக்கு அவருடைய பார்வையில் நாம் சிறந்தவர்கள், அந்த அளவுக்கு நாம் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், வித்தியாசமானவர்கள், குறித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக ஆண்டவர் கண் வைத்து நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் நம்மை வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த விருந்துக்கு அழைத்தவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு சிறந்த விருந்து மாத்திரமல்ல, ஆனால் நாமும் கூட சிறந்தவர்களாய் ஆண்டவருடைய பார்வையில் காணப்படுகிறோம். அந்த ஒரு மனப்பான்மையோடு தான் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த திருவிருந்தில் நம்ம எல்லாருமாக கலந்து கொள்ள போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த விருந்தில் மாத்திரமல்ல, ஆனால் வரும் காலங்களிலும் கூட நாம் ஏறெடுக்கும் இந்த திருவிருந்து வித்தியாசமான ஒரு விருந்து. மற்ற விருந்துகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இது உன்னதமான ஒரு விருந்தாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எவ்வளவோ காலங்கள் சீடர்களோடு கூட சாப்பிட்டார். அவர் 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 உணவு உட்கொண்டார். அவர் விருந்துகளை ஏறெடுத்தார். ஆனால் இந்த விருந்து மற்ற விருந்துகளை எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு சிறந்த விசேஷ விருந்து என்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். We see that Jesus had so many meals with the disciples. For 3 years he was with them, and he would have enjoyed so many meals with them. But this meal was so distinct, was so special. He wanted to have it with just his disciples, and this had eternal significance. This had spiritual significance, and that is why it is so important and crucial. இந்த விருந்து வந்து எல்லா விதத்திலும் நம்ம பார்த்தோம்னாக்கா இது ஆவிக்குரிய காரியத்துல ஒரு ஒரு அர்த்தம் கொள்ளக்கூடியதாக இருந்தது. உன்னத ரீதியில, நித்திய ரீதியில இது ஒரு அர்த்தம் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனாலதான் இது வந்து விசேஷமானது. இதை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். எந்த விதத்தில் இது வந்து விசேஷமானது, எந்த விதத்தில் இது வித்தியாசமானது, இதை குறித்து தான் நாம் வந்து சற்று கவனித்து பார்க்க போகின்றோம். அன்பானவர்களே, இது ஏன் முக்கியம், ஏன் விசேஷம், ஏன் வித்தியாசம்னாக்கா, ஒண்ணு வந்து இது விசேஷமான விருந்து, நம்ம வந்து விசேஷமானவர்கள். அப்புறம் மூன்றாவதாக நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா எதற்காக இது முக்கியம்னாக்கா, அவர் இந்த விருந்துல வந்து கலந்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது வந்து ஒரு பெரிய விருந்தாகல்ல, ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியை அடித்து மாடை வெட்டி அதை பலியிட்டு அதை அந்த பஸ்கா பண்டிகையில அவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஏறெடுத்த பிரகாரம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு விருந்தாகல்ல. இது வந்து வெறும் அப்பமும் திராட்சரசமும் தான் என்று நாம் பார்க்கின்றோம். We see that this was not a very grand meal where a lamb was slain or a cow was slaughtered or magnificent dinner was served. No, it was not like that. It was just a piece of bread and wine or grape juice was served. And we see that in every way these simple elements, through these simple elements, Jesus magnifies these items and says that he is the one who is slain. He is the lamb who is slain. He becomes the food for that dinner. அவர் வந்து அவராகவே இந்த விருந்துக்கு வந்து அவர் உணவாக மாறுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் இந்த விருந்து வந்து ரொம்ப முக்கியமானது என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எந்த ரீதியில முக்கியம் என்றால், in what way was it important or significance? We will just focus on just a couple of things. இங்க நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, அவர் முதலாவதாக அவர்கள் எல்லாரும் அமர்ந்து விட்ட பிறகு அவர் அப்பத்தை எடுத்து அதை உடைக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதை வந்து பிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அப்பத்தை எடுத்து அவர் பித்து சீடர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அதற்கு முன்னதாக அவர் ஆசீர்வதிக்கின்றார். He takes the bread, he blesses it, and then he breaks it and he serves it to the disciples.
அன்பானவர்களே, இதில் சில காரியங்கள், முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கின்றோம். இந்த அப்பத்தை எடுத்து அவர் பித்தார் என்று சொல்லும் போது அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டதாக காணப்படுகிறதை அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். அவர் நமக்காக பிக்கப்பட்டார். சிலுவையில அவரை ஈட்டி எடுத்து குத்தினார்கள், வாரினால் அடித்தார்கள், அவர்கள் துப்பினார்கள், புறக்கணித்தார்கள், வெறுத்தார்கள். எவ்வளவோ விதங்கள்ல அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கின்றோம். ஏசாயா 53:4-5 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நமக்காய் ஒடுக்கப்பட்டார், நமக்காய் நெருக்கப்பட்டார், நமக்காய் எல்லா வேதனை, நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் சிலுவையில அவர் நமக்காக சுமந்தார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். அப்போ அந்த சரீரத்துலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பங்கு பெற வேண்டும். இது நம்மளுக்காக அவர் தம்மையே கொடுப்பதாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர் தம்மையே வெறுத்து எல்லாவற்றையும் இழந்தவராக தம்மையே கொடுக்கிறார். நாம் அவருக்குள் பங்கு கொள்ளும்படியாக இதை செய்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காய் பிக்கப்பட்டதினால் நாம் இன்றைக்கு எல்லா விதத்திலும் முழுமை பெறுகிறோம். நாம் புது சரீரத்தை பெறுகிறோம். நாம் புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். பழைய மனுஷன் அல்ல, பழைய சரீரம் அல்ல. நாம் நம்முடைய பழைய வேதனைகளா, கஷ்டங்களா, தொல்லைகளா, நிந்தைகளா, சரீர வாழ்க்கையில நம்ம படுகிற, ஆத்மீக வாழ்க்கையில நம்ம படுகிற எல்லா வேதனை, எல்லா கொடூரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் முற்றிலுமாய் மறைத்து போடுகிறார். எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த சரீரம் பழுதுபட்ட சரீரம். ஆனால் இயேசு அவர் நமக்காய் பிக்கப்பட்டதினால் நாம் எல்லாவற்றிலும் முழுமை பெறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு நாம் எடுக்கும்போது கர்த்தர் இந்த திருவிருந்து ஆராதனையின் மூலமாக கூட நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். சமீபத்தில் தான் ஒரு சகோதரர், ஒரு உடன் ஊழியர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். எவ்விதமாக இந்த காலங்களில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பை கொண்டு வந்ததினால ரொம்ப பேர் உத்தியோகம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மன ரீதியில, மனவியாதி, மனதின் ரீதியில அவர்களுக்கு பலவிதமான ஒரு அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் வரக்கூடியதாக இருக்கிறது. குடும்ப ஜீவியத்தை அது பாதிக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏதாவது எங்கேயாச்சும் ஓடிடலாமா, தற்கொலை பண்ணிடலாமா, அப்படி எல்லாம் எண்ணங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் அநேகருக்கு இருக்கிறது. முக்கியமா இளம் முதியோர் இந்த குழுவில் இந்த காரியங்கள்ல ஈடுபடுவதாக அவர் பகிர்ந்து கொண்டார். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இந்த காலங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கத்தின் காலங்களாக, அழுத்தத்தின் காலங்களாக இருக்கிறது. அநேகர் இதை ரொம்ப சுலபமாக கடந்து செல்லலாம். ஆனால் இன்னும் மற்றும் அநேகர் இந்த நெருக்கமான காலங்களை கடந்து செல்வதற்கு கஷ்டப்படலாம், தவிக்கலாம். அப்படிப்பட்ட தவிப்பில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காய் பிக்கப்பட்டதை நம்ம நினைவு கூறும் போது, அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் ஒடுக்கப்பட்டார், அவர் நமக்கு முழுமை கொடுக்கிறவர், அவர் நமக்கு பரிபூரணத்தை கொடுக்கிறவர் என்று நம்ம அவர்கிட்ட விசுவாசத்தோடு, அப்பா நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் நித்தமாகவே நமக்கு அவிதமான ஒரு முழுமையும் நிறைவையும் இதன் மூலமாக கூட, இந்த அனுசரிப்பின் மூலமாக கூட நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக காத்துக்கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. The bread is broken for us. The body is broken for us. Jesus broke the bread and he gave. And therefore today we see that he was broken, he was despised, he was condemned, he was in every way humiliated, and not only that, he was whipped and he was pierced, and he bore all the bruises in his body. And that talks about being broken. And because his body was broken, we are made whole. Our bodies are in every way regenerated. We have a new body. We are newly created. And there's wholeness, there's freshness, there's newness in us.
because Jesus took on of our punishment on him. Therefore, he translates it to us and he makes us whole. And today, if you are going through so much of hardship and pain and so much of misery in your life and in all of these disturbing situations, Jesus brings wholeness. As we trust him, he took our place, and therefore, because he was broken, we need not be crushed or broken by anything. Because it says in Isaiah chapter 53 verses 4 and 5 that he was bruised for us. He went through so much of pain and agony just for us, so that we can be healed through his stripes. We are healed by his stripes. And therefore we know that in these days I hear from a friend that many are going through so much of depression because of financial difficulties, because of loss of job, because of family constraints. There's so much of hardship within the family. People are finding it so difficult to cope. And in these disturbing situations, Jesus comes as a healer. He heals us and restores our soul. And that is what the Lord's Supper does to us. As we remember his brokenness, we are in every way made whole. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கர்த்தரிடத்துல நம்ம இந்த விருந்தில் பங்கு பெறும்போது கூட, கர்த்தாவே எனக்கு தருகிற சுகத்துக்காக, முழுமைக்காக, வெற்றிக்காக, விடுதலைக்காக உமக்கு நன்றி என்று நம்ம சொல்லுவோம். அதற்கு பின்னதாக இயேசு பாத்திரத்தையும் எடுத்து, அவர் அந்த திராட்சரசத்தையும் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சொந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ பழைய உடன்படிக்கை அது ஒரு முடிவுக்கு வருகிறது. இது ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய காலத்தை ஆண்டவர் ஆரம்பித்து, இந்த காலம் வித்தியாசமானது. இது புதிய உடன்படிக்கையின் காலம். இந்த புதிய உடன்படிக்கையின் காலம் எல்லா விதத்திலும் உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மீட்பு, பெரிய ரட்சிப்பு, பெரிய ஒரு திருப்பத்தை, பெரிய ஒரு வெற்றியை இது உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். வெளியேறப்பட்ட அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மை வாங்கி கொண்டார். இந்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காய் இயேசு சிந்தினார். அதனால நமக்கு அந்த ரத்தத்தை எடுத்து கொடுத்து, நீங்கள் வாங்கி இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லா விதத்திலையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெற்றி கொண்டவர்களாயிருக்கிறோம், விடுதலை கொண்டவர்களாயிருக்கிறோம். நம் எல்லா விதத்திலையுமே அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய ஆறுதல், அவருடைய பிரசனம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய கிருபைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். இதெல்லாம் கல்வாரியில இயேசு மரித்தமையினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில நம்ம விதமான ஒரு எண்ணத்தோடு, சிந்தனையோடு நாம் காணப்படும் போது, இதுவே நமக்கு வழி திறக்கிறது, கிருபைக்கு வழி திறக்கிறது. கிருபையின் வழி, வாசல் வழி நமக்கு திறந்தளிக்கப்பட்டு நாம் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் ஏராளமான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் நாம் அவர் இந்த அப்பத்திலும் இந்த திராட்சரசத்திலும் பங்கு கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலையுமே அவ்விதமான ஒரு விடுதலையும் வெற்றியும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இது ஒரு சாக்கிரமந்து அப்படின்னு சொல்கிறார். சாக்கிரமந்து என்று சொல்லப்படுகிறது. சாக்கிரமந்து என்று சொல்லப்படும் போது இது பரிசுத்த ஒரு விருந்தாக, பரிசுத்த ஒரு அனுசரிப்பாக காணப்படுகிறது. பரிசுத்த அனுசரிப்பு என்று சொல்லும் போது, இந்த பரிசுத்த அனுசரிப்பின் வாயிலாக ஆண்டவர் கிருபைகளை நமக்கு பொழிகின்றார். நமக்கு இந்த வாசல் வழியை திறந்து வைத்து நாம் பிரவேசிக்கும்படியாக செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் ஆண்டவர் இதன் மீது தம்முடைய அச்சாரத்தை போடுகிறார்.
இதுதான் திருவிருந்து. இதை எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் நீங்கள் அனுசரிக்கலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டுல வருஷத்துல ஒரு தடவை தான். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதெல்லாம் நீங்கள் அனுசரிக்கிறீர்களோ அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கூட, ஒவ்வொரு வாரத்துல ஒரு நாள், ஒவ்வொரு மாதத்துல ஒரு நாள், அப்படியாக நம்ம அநேக சமயங்கள் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, தருணம் கிடைக்கிறதோ இதை அனுசரிக்கலாம். இதுல அனுசரித்து நாம் அவருக்குள்ளாக எல்லா விதத்திலும் அவருடைய பாடு மரணத்தை கொண்டாடுவதோடு கூட எல்லா கிருபையின் பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வழி திறந்து கொடுத்தவராக இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். The blood was shed and therefore we see Jesus takes the grape, the juice, and then he actually shares it with his disciples. And what does that mean? This means that I am shedding your blood to purchase you to be my own beloved children, redeemed and restored. And in every way we come into this privileged position because of the blood of the Lamb. And not only that, this becomes a gateway for grace. God opens up that gate and he says that come to this meal. You need not come just once in a year as in the Old Testament, but you can come as often as you want. And that is why Paul tells in 1 Corinthians chapter 11 that we can do it as often as we come together. And that is why we can do it daily, or we can do it weekly, or we can do it monthly. And as often as we do, it is all good, because there's so much of grace that we can actually sort of recollect, recapture. Not only that, make it part and parcel of our lives. There's so much of love, peace, joy, hope, victory, freedom, everything that Jesus came to give to us, to receive wholeness, to make us whole, is our portion. And therefore when we observe this, then as we remember the power and the glory and the magnificence of what he has done for us in the cross. And it's so marvelous. We just need to sit and meditate upon this. இந்த காரியத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு போதுமாய் அமர்ந்திருந்து தியானமாயிருந்து நம்ம தியானமாயிருந்து அப்படியே நம்ம நினைவு கூறும்போது அநேக விதங்கள்ல இது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு திருவிருந்தாக காணப்படுகிறது. இன்னைக்கு நாம் எப்படியாக இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம், எப்படியாக நம்ம அனுசரிக்கிறோம். சும்மா நம்ம கடமைக்காக இதை செய்திருவோம், நம்ம சாங்கியமாக செய்திருவோம், நம்ம பாரம்பரியமாக செய்கிற ஒரு காரியம், அதனால நம்ம எடுப்போம் அப்படின்னு நம்ம இதை ஏறெடுக்கிறோமா? இல்லை, இது விலையேறப்பட்ட ஒரு விருந்து, முக்கியமான ஒரு விருந்து, சிறந்த ஒரு விருந்து. ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்த அந்த விருந்தை விவரிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாத்திரமல்ல, ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஆண்டவருடைய கிருபையும் அன்பையும் தயவையும் மேன்மையையும் பிரசனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரமாக காணப்படுகிறது. அதனால நம்ம இதை சொற்பமாய் எண்ணி சும்மா நம்ம கடமைக்காக எடுக்கிறவர்களாய் அல்ல, ஆனால் நாம் உத்தமமாய் உண்மையாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இதை பெற்றுக்கொள்வது எப்படி? பழைய ஏற்பாட்டுல அந்த ரத்தத்தை அவங்க தெளித்தாங்க, அவங்க எடுத்து அந்த அந்த வீட்டு கதவு வாசல் வழியில அவங்க பூசினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் செய்யறது இல்லை, ரத்தத்தை தெளிக்கிறதும் இல்லை, ரத்தத்தை பூசுறதும் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த ரத்தத்தை குறித்து அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்கிறது தான் நாம் விசுவாசத்துல பெற்றுக்கொள்கிறது. As we confess that the blood redeems, Jesus' blood is full of power. There's power in the blood of the Lamb. There's freedom in the blood of the Lamb. Victory in the blood of the Lamb. Redemption in the blood of the Lamb. Glory in the blood of the Lamb. And there's freedom in the blood of the Lamb. And as we confess by faith, we receive this blood. And it becomes part and parcel of us. அன்பானவர்களே, விசுவாசத்தில் இப்படியாக நம்ம அறிக்கை செய்யும் போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்துல வல்லமை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துல சமாதானம், சந்தோஷம், இயேசுவின் ரத்தத்துல மேன்மை இருக்கிறது.
அப்படி எல்லாம் நம்ம வந்து அறிக்கை செய்து 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 நம்ம விசுவாசத்துல இதை ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள்ளாக உண்மையானதாக அது மாறக்கூடியதாய் காணப்படுகிறது. எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம பெற்றுக்கொள்வது விசுவாசத்தினாலதான். By faith we receive, and it is by faith as we partake of the Lord's Supper, everything that the Lord came to give to us, His whole life becomes our life. He comes to give us and completely yields Himself to us. அன்பானவர்களே, அவர் தம்மையே தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறார், நமக்காக கொடுக்கிறார். அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனாக மாறுகிறது. அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளமாக வசிக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். அத்தனை பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அதனாலதான் இந்த திருவிருந்து வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதை நாம் அனுசரிக்கும் போது உத்தமத்தோடு, உண்மையோடு, மிகுந்த தியானத்தோடு, ஜெபத்தோடு நம்ம அனுசரிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கடைசி பாகமாக இன்னைக்கு நாம் எப்படியாக இதற்கு ஆயத்தத்தோடு வர வேண்டும்? ஒன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மிகுந்த பணிவோடு நம்ம வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த விருந்தை அனுசரிப்பதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கு மேற்பட்டு நீங்க பார்க்கலாம். அவர் அந்த சீடர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு பின்னதாக அவர்களுக்கு முன்பதாக அவர் பணிந்து வந்து சீடர்களுடைய கால்களை கழுவுகிறதை பார்க்கின்றோம். பணிவு, 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 தாழ்மை, பணிவிடை நம்ம பார்க்கின்றோம். We see submission, surrender, humility, and an attitude of serving the others, and that must be the preparation. We in every way come down, no pride, no selfishness, no self-centeredness, making ourselves completely bowing ourselves to the lowest level and saying that, Lord, everything of me is yours. I live for you, Lord. I live for you. I love you, and I love others, and I live for others, Lord. I live for your glory alone. ஆண்டவரே, நான் உமக்காக மாத்திரமே தான் வாழுகின்றேன், பிறருக்காக நான் வாழுகின்றேன். அப்பா, உமக்காக நான் வாழுகின்றேன், பிறரை நான் சேவிப்பேன், நேசிப்பேன் என்று நம்ம சொல்லி அவ்விதமான ஒரு பணிவுக்கும் தாழ்மைக்கும் சேவைக்கும் நம்மையே நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விருந்தை நம்ம அனுசரிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு நம்ம அனுசரிக்க வேண்டும். சும்மா அற்பமா சொற்பமா நம்ம ஒரு பாவத்தையும் அறிக்கை செய்யாம விட்டு விடாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு நம்ம வந்து எல்லா பாவத்தையும் செய்துகிட்டு பிறருடைய பாவங்களை மன்னிக்காதபடி கசப்பையும் வெறுப்பையும் உள்ளுக்கு வைத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லா விதமான பொய்யையும் ஏமாத்தையும் நம்ம வந்து செய்து கொண்டு நம்ம இந்த விருந்துக்கு வர முடியாது. நம்ம நித்தமாகவே பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு நம்ம வர வேண்டும், கீழ்ப்படுதலோடு நம்ம வர வேண்டும். அப்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். We come with all humility and we come with total submission and surrender. அதனாலதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கொரிந்து சபையில உள்ளவர்கள் அநேகர் தகாத விதங்கள்ல இந்த விருந்துல வந்து அனுசரிக்கிறார்கள். அப்போ பவுல் வந்து அவர்களை எச்சரிக்கிறார். இல்ல, நீங்க தகாத விதங்கள்ல உங்களுடைய சொந்த appetite, பசியை நீங்க போக்கிக் கொள்வதற்காகவோ சுயநலத்துக்காகவோ நீங்க வந்து இந்த விருந்தை அனுசரிக்க கூடாது அப்படின்ட்டு எச்சரித்து அவங்க கிட்ட சொல்லுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து மிகுந்த பணிவோடும் சுத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஏற்ற விதத்தில் இந்த விருந்துல நம்ம அனுசரிக்கும் போது இந்த விருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நடு மையமாக வருகிறது. This becomes the center of our faith. In every way, Calvary becomes the center. And this feast is a reminder that we must always come back to the center. This is the center of our faith. This is the foundation. இதுதான் அஸ்திபாரம், இதுதான் நமக்கு நடு மையம். நம்மை இந்த நடு மையத்துக்கு கொண்டு வருவது இந்த திருவிருந்தாக இருக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். எவ்வளவு தவறுகள் செய்யலாம், எவ்வளவு குறைகள் இருக்கலாம், எவ்வளவு பலவீனங்கள் இருக்கலாம், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் திருவிருந்துக்கு நம்ம வரும்போது நடுவுக்கு வருகிறோம்.
நடுவுக்கு வரும்போது நம்ம பணிந்து வர வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். நாம் எல்லா விதத்திலையுமே ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிக்கும் ஒரு நேரமாய் இது காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியாக தம்மையே நமக்கு கொடுத்தாரோ நாமும் கூட நம்மையே அவருக்கு கொடுப்போம். என்னையே நான் கொடுக்கிறேன் அப்பா, என்னையே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட தத்தம் செய்வோம். அப்பொழுது தேவன் நித்தமாகவே மேன்மைப்பட்டு மகிமைப்படுகிறவராக இருக்கின்றார். நம்ம எல்லாரையும் இந்த விருந்து வந்து ஒன்றாக இணைக்கிறது. இயேசு கிறிஸ்து சரீரம், ஒரே சரீரம். உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்கள், தேசத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் இணைக்கக்கூடியது இந்த திருவிருந்தாக இருக்கிறது. ஏன்னா ஒரே சரீரத்தில் நாம் பங்கு பெறுகிறோம், அவருடைய திரு ரத்தத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அப்படின்றதுக்கு அடையாளமாக ஆண்டவர் எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த அடையாளம் என்று நாம் பார்க்கின்றோம். We also see that this memorial feast, this memorial dinner, it also sort of embraces everyone. It is one body and it is His blood that unites all of us, people all over the world, all Christians, people all over this nation come under that same banner of participating in that same body, and therefore oneness is created. And therefore we need to in every way review ourselves and see if we are in any way hating others from other churches. We need to embrace everyone. We need to in every way regard one another as brothers and sisters in Christ. பிறரை நம்ம பார்க்கும்போது அவர்களையும் கூட நாம் சகோதர சகோதரிகளாக நம்ம பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போதுதான் நித்தமாகவே இந்த விருந்து ரொம்ப விசேஷமானதாக, சிறந்ததாக, அர்த்தம் உள்ளதாக அது காணப்படக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம எல்லாருமாக இந்த திருவிருந்தில் இந்த நேரத்திலும் கூட கொஞ்ச நேரத்தில் நம்ம கலந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நம்ம கலந்து கொள்வோம். இதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது ஏராளமானது. அதனால நம்ம லேசாக இதை எடுக்கக்கூடாது. வேதாகமத்தில் நீங்க 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யோசியாவின் காலத்துல இந்த விருந்து அனுசரித்த போது எல்லாருமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிற ஒரு விருந்தாக இது காணப்பட்டது. அந்த காலங்கள்ல முந்தின காலங்களோ பிந்தின காலங்களோ யோசியா காலத்துல ஏறெடுக்கப்பட்ட இந்த திருவிருந்து இதை போன்று இந்த பஸ்கா பண்டிகை எந்த காலத்திலும் அனுசரிக்கப்படவில்லை என்று அங்கு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவ்வளோ சிறந்த ஒரு பண்டிகையாக அவர்கள் அனுசரித்தார்கள். எல்லாரையும் இணைத்ததாக இருந்தது. அதே மாதிரி தான் இன்றைக்கு அன்பானவர்களே, நாமும் கூட கர்த்தருக்குள் எல்லாருமாக ஒன்றுபட்டு வர வேண்டும். கர்த்தருக்குள்ளாக வருகிற எல்லா பாக்கியங்களையும் ஸ்லாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை அறிந்திருக்கிறார். இருக்கும் வண்ணமாகவே நாம் வரும்போது கூட கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை சுகப்படுத்தி முழுமைப்படுத்தி அவருடைய நிறைவை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். கடைசியாக நான் உதாரணத்தை சொல்லி முடிக்கின்றேன். 1869 ஆண்டுல 1869 நியூ ஹெப்ரிடிஸ் தீவுகளுக்கு இந்த ஊழியர் போயிருந்தார். அவருடைய பேர் ஜான் பேட்டன். இந்த ஜான் பேட்டன் இந்த ஊழியத்துக்கு மிஷனரியாக போயிருந்தப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் கேனிபால்ஸ். அவர்கள் மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள், ரொம்ப பயங்கரமானவர்கள். ரொம்ப வருஷமா பிரயாசப்பட்டு அப்புறம் கடைசியில அவர்கள் விட்டு கொடுக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரிய ஒரு சாதனை, அவருக்கு பெரிய ஒரு வெற்றி அந்த நேரத்துல அவருக்கு கிடைத்தது. ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. 3 வருஷம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He was discipling them after so many years of hard labor. Finally, at the breaking point time, the people accepted the Lord, and after they accepted the Lord, for 3 years he was teaching them and guiding them, discipling them. அவர்களுக்கு சீஷத்துவத்தில் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்புறம் அதற்கு பின்னதாக இந்த திருவிருந்தை ஆராதனையை முதல் முறையாக அவர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார்.
அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் இந்த மேஜையில எல்லாத்தையும் எடுத்து வைத்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அந்த முதல் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவர்களுடைய கைகளில் அவர் வைக்கும் போது அவர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறு எந்த சந்தோஷமும் என்னை ஒருபோதும் கவரவில்லை. இப்படிப்பட்ட பேரானந்தம், நித்திய பேரானந்தம் எனக்குள்ளாக அப்படியே பொங்கி வழிந்தது. இந்த முதல் நற்கருணை இந்த காட்டு முராண்டித்தனமான ஜனங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உன்னதமான மகிழ்ச்சியும் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அதை சொன்னார்னாக்கா, அவங்களுடைய கரங்கள் எப்பொழுதுமே பாவம் செய்த கரங்கள், சபிக்கப்பட்ட கரங்கள், இவ்வளோ அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்து மனிதர்களை சாப்பிட்டு கொலை செய்து சாப்பிட்ட கரங்கள், எவ்வளோ விதங்கள்ல இந்த தீமையான கரங்கள், எவ்வளவோ இருளடைந்த இந்த உள்ளங்கள் மத்தியில ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து அவருடைய கரங்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்ற பாக்கியத்தை அவர் அறியும் போது அது பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக அவர் பகிர்ந்து கொள்கிறார். John Paton enjoyed such a blissful moment as he shared this first communion with these cannibals. They were actually manhunters all through their life. They had actually lived a savage life, a life of hopelessness, a life of tyranny, a life of actually of violence and aggression to the highest degree. But at this point of time, the same hands that had murdered so many people and actually destroyed so many families, these same hands were at the verge of receiving the body and the blood of Jesus Christ. Such a great transformation Calvary brings into all of our lives. கல்வாரியானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமும் எவ்வளோ பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் உலகத்துக்கும் உலகத்தாருக்கும் நமக்கும் கொண்டு வருகிறது. அதை நினைவு கூறும்போது மிகுந்த பரிசுத்தத்தோடு ஜாக்கிரதையோடு கவனத்தோடு நம்ம அனுசரித்து இதுல சந்தோஷமாய் ஒரு நிறைவோடு நம்ம எல்லாருமாக பங்கு கொள்ளும் போது ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக மாறுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, நீர் நல்லவர் அப்பா, எங்களுக்கு வல்லவர், எங்களுக்கு அற்புதத்தின் தேவன். நாங்கள் ஒவ்வொரு பொதுமாய் இதை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இது நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம். இதை எப்பொழுதெல்லாம் நாங்கள் அனுசரிக்கிறோமோ இதை நீங்கள் நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இது ஒரு கட்டளையாய் எங்களுக்கு தந்து நாங்கள் இது நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு இதை நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அப்படியே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நன்மைகளை இவைகளை பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறோம். உம் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்ம சேர்ந்து கலந்து கொள்வோம். நம்ம இன்னைக்கு முறையாக நம்ம வழக்கமாக செய்கிற பிரகாரம் முறையாக எல்லாவற்றையும் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம ஏறெடுக்க மாட்டோம். சுருக்கமாக மாத்திரம் நான் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்கிற இந்த ஜெபத்தை நான் தமிழ்ல நான் வாசிக்கின்றேன். ஜெபித்திட்ட பிறகு நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் நம்ம கலந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகப்பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியை செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பி வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும்
உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாக்கிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்பூஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சொந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாருமாக நான் முன்னதாகவே உங்களுக்கு கூறின பிரகாரம் உங்களுக்கு முன்னதாக இந்த அப்பம் இருக்குமாக்கில் பிரெட், இந்த பிரெட்டை நீங்க கையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமாக சேர்ந்து இந்த அப்பத்தை இந்த நேரத்திலும் கூட நாம் உட்கொள்வோம். அன்பான எங்கள் தேவனே, இந்த உம்முடைய சரீரத்துக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக பிக்கப்பட்ட உம்முடைய சரீரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சரீரம் எங்களுக்கு பிக்கப்பட்டதினால் நாங்கள் இன்றைக்கு முழுமை பெற்றிருக்கிறோம் அப்பா. விடுதலை பெற்றிருக்கிறோம், சுகம் பெற்றிருக்கிறோம், இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பரிபூர்ணத்தையும் பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இருத்தலோடு அப்பா, இந்த நேரத்திலும் கூட இந்த அப்பத்தில் நாங்கள் இந்த வேளையில கலந்து கொள்கிறோம் அப்பா, பெற்றுக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் பலியானீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த கிரேப் ஜூஸையும் நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், கைகளில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய திரு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டமையினால் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளியேறப்பெற்ற ரத்தத்துக்கு எங்களை வாங்கி கொண்டீரப்பா. இந்த பெரிய பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கைக்காக நன்றி அப்பா. இதை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிறோம். நீரே எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய அன்பு மாத்திரமே நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய ஆளுகை மாத்திரம் வல்லமையாக விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எங்கள் மூலமாய் உம்முடைய ஜீவன் விளங்க வேண்டும் என்று, வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நன்றியதலோடு பெற்றுக் கொள்கிறோம். உம் நாமத்தில் கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. புதிய உடன்படிக்கைக்குரிய இந்த ரத்தம் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு எப்பொழுதும் அப்பா நன்றி ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க கிருபை தந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென். ஜெபிப்போம். அன்பானவர்களை, நாங்கள் எல்லாருமாக அப்பா, நாங்கள் எல்லாருமாக இவ்விதமாக உம்முடைய அன்பின் விருந்தில் கலந்து கொண்ட பிரகாரம் கர்த்தரின் நாமம் மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும். நாங்கள் கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தாவே அநேக திருப்பங்கள், மாற்றங்கள், புதுமைகளை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொண்டாட கிருபை தாரும் அப்பா. எப்பொழுதும் ஸ்தோத்திர உள்ளங்கள் எங்களுக்கு தாரும் அப்பா. எப்பொழுதும் நிறைவான உம்முடைய சந்தோஷத்தால் எங்களை நிரப்பும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சமாதானம் எல்லாருடைய உள்ளங்களையும் நிரப்பி ஆளுகை செய்து காத்துக் கொள்ளட்டும். பாதங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம சேர்ந்து இறுதி பாடலாக இந்த பாட்டை நம்ம ஒன்று சேர்ந்து பாடுவோம். கொயவனே கொயவனே களிமண்ணான என்னையும் என்ற இந்த பாட்டை நம்ம பாடுவோம். இந்த பாட்டை நம்ம பாடும்போது கூட ஒரு பிரதிஷ்டையின் பாட்டாக நம்ம பாடி ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து, நாம் என்னையே தருகிறேன் அப்பா, என்னை எனக்காக நீர் தந்தீர். இந்த நேரத்திலும் கூட
என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் குயவன், நாம் களிமண், அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த பாட்டை நம்ம பாடுவோம். ஆமென். என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொன்னார், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அருமையான நண்பர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிற இந்த கடைசி நிமிடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டத்தை அவருக்காக ஆதாயப்படுத்துகிறதான பணியிலே இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா, ஆண்டவரே என்னையும் நீர் பயன்படுத்தும், என்னை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். Use me, O Lord, for your glory. குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே தருகிறேன் உம் கையிலே. தெய்வமாக இயேசுவே, உம்மையை எனக்காக கொடுத்தீரே, எண்ண முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே, விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீரே. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் நம்மை கேட்பார் என்றார். ஆண்டவருக்கு என்ன பதிலை சொல்ல போறார்? உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லுவோம், என்னை உருவாக்கும் ஆண்டவரே, அவருடைய கரத்திலே அருகிறேன் அருகிறேன், உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உன் பாதத்தில் என்னை தெய்வமே பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும். குயவனை உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். அருமையான வாலிபரே, ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்காய் வாழ்ந்தது போதும், உலகத்தின் சிற்றின்பங்களுக்காய் தேடி அலைந்த நாட்கள் போதும். இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னையும் நீர் பயன்படுத்தும், என்னை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். உமக்காய் நான் வாழ்வேன், உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் உம் சித்தம்
உமக்காகவே நான் வாழ்கிறேன். வனைந்திடும் உம் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை அடைக்கிறேன் அடைக்கிறேன் உம் பாதத்தில். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இதோ அடியேன் என்று ஒப்பு கொடுக்கிறதான, என்னோடு கூட பாடுகிறதான ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை எடுத்து என் இயேசு பயன்படுத்துவீராக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னவரே, ஏற்ற காலத்திலே நான் இதை தீவிரமாய் நடப்பேன் என்று சொன்ன கர்த்தரே, என்னுடைய தேவனுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொன்னவர் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. Use them for your glory, O God. We thank you, we thank you, we thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து இந்த வேளையிலும் கூட ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து முடிவு பெற்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திருவிருந்து ஆராதனையில விதமாக நாங்கள் எல்லாருமாக கலந்து கொள்ள கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும் தேவனே, தொடர்ந்து நடத்தும். இங்கிருந்து நாங்கள் சொல்லும் போது கூட எப்பொழுதும் அப்பா, எப்பொழுதும் உம்முடைய நினைவு எங்களுக்குள்ளாக காணப்பட கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு நீர் இதை தருகிறவராக இருக்கிறீர், எங்களுக்கு நீர் இதை தூண்டிவிட்டு கொடுக்கிறவராக இருக்கிறீர். நன்றியோடு ஜீவிக்க, துதியோடு ஜீவிக்க, ஸ்தோத்திரத்தோடு ஜீவிக்க, எப்பொழுதும் உம்மோடு கூட சம்பாஷித்துக் கொண்டே இருக்கும் வாழ்க்கை எங்களுக்கு தாருமப்பா. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக இருப்பதை ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் அனுபவிக்கும் கிருபையை தந்து நீர் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் அப்பா. நீர் தாமே தேவனே எப்பொழுதும் குடும்பத்துக்கு தலைவராக கர்த்தராக இருந்து ஆட்கொண்டு ஆசீர்வதித்து பராமரித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசன்னம், வல்லமை, வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் யாவருக்கும். அறிவிப்புகள் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை. வழக்கமா நம்ம செய்கின்ற முன்பு சொன்ன காரியங்கள் தான். நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் எப்போதும் தரித்திருப்போம், அதிகமாக வேதத்தை வாசிப்போம். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக ஒருபோதும் சந்தோஷமாயிருங்க, செழிப்பாருங்க, ஆரோக்கியமா இருங்க, பலமாருங்க, உற்சாகமாயிருங்க, சோர்ந்து போகாதீங்க. அதையும் இதையும் நினைத்து கொண்டு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எப்பொழுதும் கர்த்தருக்குள் நீங்க சந்தோஷமாயிருந்து நீங்க தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நம்ம தேசத்துக்கு கொடுப்பார், நம்மளுக்கு கொடுப்பார், எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கும்படியாக கூட நம்ம எப்போதும் ஜெபிப்போம். அநேக ஜெப காரியங்கள் உங்களுக்கு அனுப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஜெப காரியங்கள் அனுப்பப்படுகிறது. நீங்கள் அதையும் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு காரியம் நம்ம அநேக தேவையான குடும்பங்கள், ஏழையான குடும்பங்களுக்கு நம்ம உதவி செய்து வந்திருக்கிறோம். மாநாட்டின் மூலமாக நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கப்பட்டது. அந்த பணத்தை நம்ம எல்லாருக்கும் அநேக குடும்பங்கள், நமக்கு தெரிந்தவர்கள், சபையில் உள்ளவர்கள், மற்றவர்கள், அப்புறம் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறவர்கள், இந்த உத்தியோகத்துக்காக வந்திருக்கிறவர்கள், பலருக்காக நம்ம இந்த உதவி செய்து வருகிறோம். இது ஏறக்குறைய 40 குடும்பங்கள் நம்ம இப்போ செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கலாம் எப்படி அதெல்லாம் நம்ம செய்ய முடியும் நம்ம பார்க்க வைக்கின்றோம். சமூக சேவை குழுவின் மூலமாக சோதரர் டேவிட் ரொம்ப உதவியாக இருந்து இதை எல்லாத்தையும் ஏறெடுத்து ஏற்பாடு செய்து நமக்கு உதவியாக இருக்கிறார்.
தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை தசம பாகங்களை நான் முன்பு கூறின பிரகாரம் நீங்கள் தனியாக எடுத்து வையுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியும் என்றால் நீங்கள் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்து அவ்விதமாக ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி.